buddies, good morning. எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக போய் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்மளோட ட்ரிப் ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபுல் வேலைன்னா வெறித்தனமான வேலை. அதான் சரி ஓகே இதுக்கப்புறம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு நம்மளோட ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 12th February நினைக்கிறேன், சாட்டர்டே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:52. அண்ட் நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்மளோட கோ ரைடர் மிஸ்டர் ஸ்மோக் அவர் வராரு. என்ன பிளான் போட்டோன்னா, ஓகே ஹொகேனக்கல் வாட்டர் ஃபால் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியில் ஒரு 110 கிலோமீட்டர் தான். அண்ட் ரோட் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் பார்த்தோம் ப்ரோ, இந்த ரோட்டில் போனால் என்ன ஃபன்னு, ஹைவேல போகிறோம், வாட்டர் ஃபால் பார்க்க போகிறோம், வர போகிறோம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். வேறு ஏதாவது புது ரூட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓகே இன்னொரு ரூட் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ், ஒரு 250 கிலோமீட்டர் ஆகும். அதாவது 110 எங்கே இருக்குது, 250 கிலோமீட்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே இந்த ரூட்டை கண்டுபிடிச்சி சரி ஓகே இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கோங்க. பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது பெங்களூர்லேருந்து கிளம்பி ஹில்ஸ் அப்படின்னு இருக்குது, மேல் madeswara பெட்டா. ஓகே ஸோ அந்த மலை மேலே ஏறி அந்த மலையிலேருந்து இறங்கி அந்த பக்கம் போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பரிசலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் அனுப்பிச்சி விடுவாங்களாம் பைக்கை. செம்மையாக இருக்குல்ல கேட்குறதுக்கு, பரிசலில் பைக் எடுத்துன்னு போகிறோமா. அதான் சரி ஓகே அப்படின்ட்டு இந்த ரூட்டை டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹில்ஸ் போயிட்டு அந்த வழியாக இறங்கி பரிசலில் பைக்கை இந்த பக்கம் போட்டு ஒகேனக்கல்லில் போய் லைட்டாக ஒரு ஆயில் பாத்து, ஃபிஷ் மீல்ஸு இது ரெண்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு போகணும். சின்ன ரிஸ்க் என்னென்னா, அந்த பரிசல் வந்து எப்போயுமே ஓடாதான், ஒரு சில வாட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுதான் தெரில, இன்கேஸ் அது க்ளோஸாக இருந்ததுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு உள்ளே போகணுன்னா ஒன்று சுற்றி மேட்டூர் வழியாக தான் போகணும். அது இன்னும் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா இப்போ நம்ம வந்த வழியாக ரிட்டர்ன் வரணும். உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோன்னே, ஏன்னா ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நல்லா ஃபேன்சியாக தம்ப்நெயில் போடலாம் தான் நீங்கள் பார்க்குறதே இல்லையே. அதில் எங்கேருந்து நான் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அதனால் உங்களுக்கு தெரியும், ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு. வாங்க பார்க்கலாம். வாவ் நல்லா இருக்குல்ல ரோடு. இதில் ட்ராக் ரேஸ்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த ரோட்டில். சூப்பராக வாங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஐம் சாரி கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு நல்ல vlogging எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தேன். ஆனால் தெரியாதனமாக எல்லாத்தையுமே நைட் மோடில் ரெக்கார்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். அதனால் எல்லா வீடியோமே பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட DJ Osmo Pocket 2, 1X2 அண்ட் ட்ரோன் ஷாட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல vlogging எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோங்க. இருங்க நான் டெம்பிள் கிட்டே போயிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான் இருக்கோம். ஸோ டெஸ்டினேஷன் 1 முடிஞ்சது. ஹே காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. நம்ம மார்னிங்லேருந்து எவ்வளோ தெரியுமா, 260 கிலோமீட்டர் ஓட்டோங்க, தெரியவே இல்லை. அண்ட் இதுதான் ஹில்ஸ். இப்போ நம்ம ஹில்ஸ்லேருந்து கிளம்புறோம். இங்கே ஆக்சுவலி எங்களுக்கு பெருசாக எதுவும் வேலை இல்லை, ஏன்னா கோவில் இருக்குது, போனால் கோயில் போகலாம், இல்லைனா வேறு என்ன பண்ணுறதுங்க. ஸோ அதான் நம்மளுக்கு மெயின் மோட்டிவ் என்னென்னா, நம்ம அந்த ஒகேனக்கல் போகணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் மெயின் பஸ் இப்போது இந்த ஹில்ஸு. அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரு 50 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. அங்கேருந்து அந்த பரிசலில் அன்றைக்கி அந்த பக்கம் நம்ம எடுத்துன்னு போகிறோம். அதுதான் வந்து மெயின் ஹைலைட்டு நம்மளோட ரைடு இது. ஸோ வாங்க நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். இங்கே ரோடு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நல்ல வியூ ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ளசன்ட் வியூ கிடைக்கல, ஆனால் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மலைகள்ஸாக இருக்குது இந்த பக்கம். அண்ட் பைக்கர்ஸ் யாருமே இல்லை ரோட்டில், நாங்கள் மட்டும் தான், 2 பேர் தான். எல்லோரும் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வெறிக்க யாரா அவனுங்க இந்த சைடு இப்படி வரானுங்க அப்படின்னு. எல்லோரும் பக்தியாக வருவாங்க, நாங்கள் தான் இப்படி வந்திருக்கோம். சரி வாங்க கைஸ், நம்ம அப்படியே நம்மளோட ரைடு அப்படியே என்ஜாய் பண்ணியே போகலாம்.
கைஸ், ஐ ஹோப் நீங்கள் நம்மளோட ரைடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்க, நான் கொஞ்சம் வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ 360 ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரோன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா நம்ம பெங்களூர்லேருந்து வரோம் இல்லையா, அப்போது எம்எம்எல்ஸ் இன்க்ளைன் வந்து அவ்வளோ சீனிக்காக இல்லை. ஆனால் அங்கேருந்து இறங்குறோம் பார்த்தீங்களா, இந்த ரோடு ரொம்ப சூப்பராக சீனிக்காக இருக்குது. அண்ட் ரோடும் நல்லாயிருக்கு பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்குது இந்த ரோடு. ப்ரோ இந்த ரூட் நல்லா இருக்குல்ல ப்ரோ இறங்கும் போது இல்லை? ஆனால் என்ன பெருசாக வரல. ப்ளஸ் ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும் அந்த ரிவர் போகிறதுக்கு. அந்த ரோடு சூப்பராக இருக்கும் ப்ரோ. அங்கே நின்று நம்ம ஒரு நிறையா சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் வராது, அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ட்ரை பண்ணுவோம், கற்றுப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். இன் 3, 2, 1 ப்ரோ கொடுப்பீங்களா வீடியோ? அப்போ ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு செம்ம எக்ஸ்ப்ளோரர் ஃபீலுங்க. எங்கள் கிட்டலாம் ஒரு 10 நாள் கொடுத்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் பூந்து விளையாடுங்கன்னா எப்படி இருக்கும்? நம்மக்கிட்ட அதாங்க, ஒரு டெஸ்டினேஷன் போகிறோன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஓகே கூகுள் மேப்ஸை போட்டு எண்டு பாயிண்ட் அப்படியே போகிறது அந்த மாதிரி கிடையாது நம்மக்கிட்ட. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு புது ரூட்டை கண்டுபிடிச்சி அது சுத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன வேணும், பைக்கிங்கை என்ஜாய் பண்ணணும், ரைடை ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும், அதுதான் முக்கியம். நம்ம டெஸ்டினேஷன் போகிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபன்னே கிடையாது, அந்த ஜர்னி அதுதான். அண்ட் இந்த 1 டே ட்ரிப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜர்னி சும்மா வேறு லெவலு, இது வரைக்கும் வேறு லெவலு. ஆனால் இப்போது ஆஃபீஸ் இங்கே மார்ச் டைம்ங்கிறதுனால என்னென்னா செம்ம வெயிலாக இருக்குது. கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எரியுது. இது கர்நாடகாவா இது? தண்ணிக்கு அந்த பக்கம் தான் தமிழ்நாடு இல்லை? நீங்களும் தமிழா கன்னடாவா? தமிழ் பேசுகிறீங்க? 2 பார்டரில் இருக்கிறதுனால எல்லாமே தெரியுமா? ஸ்கூல்லலாம் எப்படி தமிழில் சொல்லி தருவாங்களா? இல்லைல்ல, கன்னடா தான் இல்லை? ஓகே. தண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கிட்ட வந்துச்சுன்னு. தண்ணிக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா. எப்படி? ஓகே, போட் வந்துச்சு, பார்க்கலாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எல்லாம் ஒன்று தான் நாங்கள். நான் சென்னை தானே, சொந்த ஊர் சென்னை தானே, எங்கள் வேலை செய்கிறேன் பெங்களூரில். சரி நான் பார்க்கலாண்ணா. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த பீச் மண்ணில் பொறுமையாக ஓட்டின்னு அந்த போட்டுக்கிட்ட போனோம். ஸோ லெட்ஸ் கோ. டவுனுங்கிறதுனால வண்டி மூவ் ஆகுது, இல்லைனா கஷ்டம். பரவாயில்ல, வண்டியை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும்ப்பா. இல்லைனா ஃபஸ்ட்டெல்லாம் அப்பப்போ கீழே போட்டுருவேன். பெட்ரோல் ஏற்கனவே இல்லை, இதில் இது வேறையா? பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வண்டியை ஏற்றி கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம அந்த சைடு போக வேண்டியதான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த அண்ணா தண்ணியில் தள்ளி விட்டாருங்க. அந்த இடத்துல போட்டு பேண்ட்டு பூட்டு எல்லாம் ஈரமாகி ரொம்ப இதாக இருக்கேன்.
ஒகேனக்கல்குள்ளே வந்துட்டோங்க. ஒன்று சாப்பிட்ணும், இன்னொன்று போட்டிங்கு. போகலாமா வேணாமல் யோசிக்கிறேன்னா வெயில் வந்து பட்டையை கலப்புதுங்க. ஃபிஷ் வந்து அப்புறம் எடுக்கலான்றீங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்துட்டோம். இன்னொரு 500 மீட்டர் தான் இங்கேருந்து. இப்போ லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பளிச்சுன்னு இருக்கேன்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணதுனால அப்படி இருக்கேன். அண்ட் நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபிஷ் மீல், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டிங் வந்து எனக்கு டபுள் மைண்டாக இருக்குது. ப்ரோ நான் சொல்கிறேன்னா போகலாம் அப்படின்னு. செம்ம வெயில் அடிக்குதுங்க, சரியான வெயில். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு போட்டிங் போக முடியும். ஸோ பார்க்கலாம், முடிஞ்சால் போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளம்பலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா பரிசல் சவாரி ஸ்டார்டட். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபுல் பேக்கேஜ் எடுத்துருக்கோம். இதில் எல்லாமே கவர் ஆகிடும், எல்லா ஃபால்ஸு எல்லாமே. அண்ட் இதில் என்னென்ன ஃபால்ஸ் என்னென்ன இடம் போகிறங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நான் கொஞ்சம் இறங்கி நடந்து போகணுமா. என்ன ப்ரோ, நம்ம போட்டு வந்து முன்னாடி போயிடுச்சு. ஆனால் நம்ம ஆளுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணுமா. ஸோ அதனால் இங்கே நின்றுருக்கோம். அதேமாதிரி அவர் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு பாரு நினைக்கிறேன். எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு முக்கியம்ல. பார்த்தீங்கன்னா கால் பயங்கரமாக கொதிக்குதுங்க. பெருங்காலில் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 5 சிஸ்டர் ஐந்தருவி வாட்டர் ஃபால். இது வந்து தமிழ்நாடு வாட்டர் ஃபால். இதுதாங்க தமிழ்நாடு வாட்டர் ஃபால். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. என்ன ப்ரோ, கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்பெஷல் ட்ரிப்புன்னு சொல்லலாம். மற்ற போட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே எண்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். எங்களை தவிர வேறு யாருமே இல்லை, தெரியுதா? நாங்கள் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். பாருங்களேன், வேறு யாருமே இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரைடு. ஏன்னா நடுவில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிறோம். ஸோ ஒரு செம்ம ரைடுங்க. ஒரு 2200 எனக்கு தெரிஞ்சு பர்த். ஏன்னா நீங்களே பாருங்களேன், வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ எங்களை மட்டும் தனியாக கூட்டின்னு வராரு. அண்ட் இதில் வந்து நீங்கள் 750 வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் அங்கே பே பண்ணி ஆகணும். அதை தவிர அந்த என்ன எக்ஸ்ட்ராவோ அது மட்டும் நீங்கள் இவருக்கு பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்நாடகா பார்டர் ப்ளஸ் இந்த வியூ பாயிண்ட் அண்ட் இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே கொண்டு போகிறாரு. நான் ப்ரோ செம்மையாக இருக்கா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு. One eternity later. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அத்திவேல பக்கத்தில் இருக்கோம். அரௌண்ட் 50 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம வீடு. ரிட்டன் வர வழியில் பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ பேட்டரி கம்ப்ளீட்லி டெட். அதனால் எதுவுமே பெருசாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் ரூட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த காட் ரூட் அண்ட் சிங்கிள் ரோட் மோஸ்ட்லி.
அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹைவே தான் உங்களுக்கு அந்த பெங்களூர் ஹொசூர் டு பெங்களூர் ஹைவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஹைவே ரோட் தான். ஐ ஹோப் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சரியான எக்ஸ்ப்ளோரேஷன் 1 day ரைடு, ஆல்மோஸ்ட் ஒரு 450 கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரிப். சரியான எக்ஸ்ப்ளோரேஷனுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் பெங்களூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து மூணார் அண்ட் மீசப்பள்ளிமலா போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் டயர் சேஞ்ச் பண்ணோம், கம்ப்ளீட்டாக சொட்டி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டயர் சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு மூணார் ட்ரிப். ஸோ சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் அந்த பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ சைனிங் ஆஃப் யோர் ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி அண்ட் ஸ்மோக் vlogs. See you guys. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.